12th செஞ்சுரியில சோழர் காலத்துல சென்னையில கட்டப்பட்ட ஒரு அழகான கோவில் தான் சைதாப்பேட்ல இருக்க இந்த அருள்மிகு கர்ணேஸ்வரர் கோவில். சென்னை சிட்டில ரொம்பவே சிறப்பு மிக்க பழமையான சிவன் கோவில்ல இந்த கர்ணேஸ்வரர் கோவிலும் ஒண்ணு. சிட்டிக்கு நடுவுல அவ்வளவு அமைதியா இந்த கோவில் இருக்கும். ரொம்பவே அழகான பெரிய கோபுரமோட இருக்க இந்த சிவன் கோவில்ல அம்பிகை, இந்திரன், திருமால், பிரம்மன்லாம் வந்து வழிபட்டதா நம்புறாங்க. சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வெளியிலேயே இந்த சிவன் கோவில் இருக்கும். காலையில 6 மணில இருந்து 12 மணி வரையும், ஈவினிங் 4 மணில இருந்து நைட் 9 மணி வரையும் இந்த கோவில் திறந்திருக்கும். பாக்குறதுக்கே அழகா நிறைய புறாக்கள் இருக்கும். நீங்க புதுசா சென்னை வந்திருக்கீங்க, கோவிலுக்குலாம் நீங்க போற ஆளா இருந்தா இங்க போய் பாருங்க. யாரோட இங்க நீங்க போகணும்னு தோணுதோ வீடியோவை சென்ட் பண்ணி கோவில் போலாமான்னு கேட்டு பாருங்க. 12th செஞ்சுரியில சோழர் காலத்துல சென்னையில கட்டப்பட்ட ஒரு அழகான கோவில் தான் சைதாப்பேட்ல இருக்க இந்த அருள்மிகு கர்ணேஸ்வரர் கோவில். சென்னை சிட்டில ரொம்பவே சிறப்பு மிக்க பழமையான சிவன் கோவில்ல இந்த கர்ணேஸ்வரர் கோவிலும் ஒண்ணு. சிட்டிக்கு நடுவுல அவ்வளவு அமைதியா இந்த கோவில் இருக்கும். ரொம்பவே அழகான பெரிய கோபுரமோட இருக்க இந்த சிவன் கோவில்ல அம்பிகை, இந்திரன், திருமால், பிரம்மன்லாம் வந்து வழிபட்டதா நம்புறாங்க. சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வெளியிலேயே இந்த சிவன் கோவில் இருக்கும். காலையில 6 மணில இருந்து 12 மணி வரையும், ஈவினிங் 4 மணில இருந்து நைட் 9 மணி வரையும் இந்த கோவில் திறந்திருக்கும். பாக்குறதுக்கே அழகா நிறைய புறாக்கள் இருக்கும். நீங்க புதுசா சென்னை வந்திருக்கீங்க, கோவிலுக்குலாம் நீங்க போற ஆளா இருந்தா இங்க போய் பாருங்க. யாரோட இங்க நீங்க போகணும்னு தோணுதோ வீடியோவை சென்ட் பண்ணி கோவில் போலாமான்னு கேட்டு பாருங்க.